நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது 2 விதமாக செய்கிறோம். ஒன்று கார கொழுக்கட்டை, ஒன்று இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு பழகிக்குவாங்க. வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து கார கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். கடலைப்பருப்பு. இப்போ இந்த 3 பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ இது காரத்துக்கு வேண்டி மிளகா வந்து 2 மிளகா எடுத்துருக்கு, சின்னதாக எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து 1 இன்ச் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து 1/4 கப்பு சேர்க்குறோம். ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம கலந்துட்டு, நம்ம இந்த மெஷரிங் கப்பில் தானே அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த அரிசி மாவு 1 கப் எடுத்தோம்னா இதில் 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்தோம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்களவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் பதப்படுத்தி வச்ச பச்சரிசி மாவாக எடுத்துக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாவை, இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு, இந்த மாதிரி எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இந்த மாவு இதில் சேர்த்திடலாம். கட்டி பிடிக்கணுனால நினைக்க வேண்டாம், அது தண்ணி கொதிச்சிருச்சு இல்லையா, அதனால் கட்டி பிடிக்காது. நம்ம சேர்த்துக்கலாம். வரமாவு நல்லா கலந்து விடணும். நீங்கள் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இதில் வெங்காயம் சேர்த்து செய்யணும்னு பிரியப்படுறவங்க நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால வெங்காயம் சேர்த்துல. மாவெல்லாம் நல்லா கலந்துட்டாச்சு. பாத்திரத்துக்கு ஒட்டவும் இல்லை, நமக்கு மாவு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது மாவு. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாவு ஆறணும் இல்லையா, நம்ம வந்து இதே பாத்திரத்தில் வச்சோம்னா மாவு ரொம்ப வரன்னு ஆயிரும். நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றி இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு தயார் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு அதே அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 200 கிராம்ஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இது நான் முதல் சொன்ன அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது முதல் சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு. இது கடையிலையும் வாங்கிக்கலாம், வீட்டில் செஞ்ச மாவாக இருக்கலாம், கொழுக்கட்டை மாவாக இருக்கலாம், இடியாப்பு மாவாக இருக்கலாம், எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன் அரிசி மாவு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா இதே அரிசி எடுத்த கப்புலேயே நம்ம 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு அதே அளவு தான் பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி எதில் எடுத்தோமோ, அரிசி மாவு எதில் எடுத்தோமோ அதுலேயே 2 கப்பு எல்லாம் கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு கரைஞ்சால் போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியணும். பொரிய விட்டு எடுத்து இதில் சேர்த்தணும். இப்போ இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு மெஷரிங் கப்பில், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா இது ஒரு 1/4 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு இது மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சரிசி மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வரமாவெல்லாம் இல்லாமல் நல்லா இறக்கிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வரமாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுருணும். நம்ம ஊற்றி ஸ்லோவில் தான் நான் வச்சுருக்கேன். பாத்திரத்துக்கு ஒட்டாமல் வரணுங்க. நம்ம கலக்கிறதுல நல்ல மாவு வெந்துருச்சுன்னா இந்த பாத்திரத்துக்கு ஒட்டாது. அப்போ நமக்கு மாவு வெந்துருச்சுன்னு கணக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸு புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டைங்க இது. இந்த மெத்தட் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். கலந்து விட்டாச்சு.
பாருங்கள் இப்படி கையில் தொடும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே சூடான பாத்திரத்தில் வச்சோம்னா மாவு ரொம்ப வரவரன்னு ஆயிரும். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொழுக்கட்டை மாவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அது கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த 3 விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் ஆயில் ஏதாவது தடவிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் தடவிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே பிடிக்கணும். நம்ம கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இனி நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்காக நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த கொழுக்கட்டை மாவும் நமக்கு ஆறிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டை மாவு ஆறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி பிடிக்கணும். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு கொழுக்கட்டை நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேணும்னா நம்ம கடலைப்பருப்புக்கு வேக வச்சு ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் மட்டும் சேர்த்து செய்கிறேன். பாருங்கள், நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போது கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் 2 மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வேக வைக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் எப்படியும் 2 லேயர் இருக்கும். கீழ் லேயர்லையோ மேல் லேயரோ ஏதாவது ஒன்று கொழுக்கட்டை வச்சுக்கோங்க, மேலே இனிப்பு கொழுக்கட்டை வச்சுக்கோங்க. இப்படி தனித்தனியாக வச்சு தான் வேக வைக்கணும். பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இனிப்பு கொழுக்கட்டை வச்சாச்சு. இப்போ இது மேலே நான் கொழுக்கட்டை வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாங்க, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கூட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். இதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட ஒரு தேங்காய் சட்னி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். நைட் டின்னருக்கு இதே மாதிரி இதே கொழுக்கட்டை செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இனி சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சீரும் சிறப்புமாக வாழணும்னு சொல்லி இந்த பாவை ஃபுட் சேனல் மூலமாக வாழ்த்திக்கிட்டு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.